பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்கள் இன்று திருப்பலியானது சாமுவேல் ஜோஷுவா என்பவருடைய பிறந்தநாள் நன்றி பலியாகும். சௌமியா மேரி சண்டா என்பவருடைய பிறந்தநாள் நன்றி பலியாகும். ஆரோக்கியநாதன் மேபல் குடும்பத்தினருடைய 35வது திருமண ஆண்டு நன்றி பலியாகும். ஆனந்த் கபில் ஸ்ரீ என்பவருடைய நன்றி பலியாகும். இளம்பேரி என்பவருடைய பிறந்தநாள் நன்றி பலியாகும். ஆல்பர்ட் ஆரோக்கிய மேரி குடும்பத்தினருடைய 39வது திருமண ஆண்டு நன்றி பலியாகும். காணிக்கராஜ் வேதா குடும்பத்தினருடைய திருமண ஆண்டு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவனுடைய அருளை குடும்பங்களுக்கும் இவர்களுக்கு நிரம்ப கிடைக்கவும் கடவுளுடைய வழிகாட்டுதல் பாதுகாப்பும் இந்நாள் இவர்களோடு இருந்து வழிநடத்திட இப்பலியில் இவர்களுக்காக வேண்டுவோம். மேலும் இறைவனோடு சேர்ந்த ஜோயல் கிறிஸ்டியானோ டோமினிக் பிரைமன் என்பவர்களுடைய ஆன்மீகளை பாற்றிக்காக வேண்டுவோம். இறைவனுடைய பேரிரக்கம் இந்த ஆன்மாக்களுக்கு கிடைக்க பெற்று புனிதர்களோடு தோழமை கொள்ளுகிற அருளை இவர்களுக்கு அளித்துள்ள இப்பலியில் நாம் இறங்குவோம். இந்த திரு அவையானது புனித அன்சலோ என்னும் புனிதரை நினைத்து பார்க்கிறது. ஒரு துறவியாக தனது வாழ்வை தொடங்கியவர், இந்நாளில் ஆயராக பணி பொறுப்பேற்றவர். ஆனாலும் துறவு வாழ்வில் தனக்கு இருக்கக்கூடிய ஈடுபாட்டினால் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கிறவராக வாழ்ந்தவர். தன்னுடைய எழுத்து பணியாலும் சிந்தனையினாலும் கிறிஸ்தவ நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்ற பணியை செய்தவர் புனித ஆன்சல். புனித ஆன்சலை போல நாமும் இறை நம்பிக்கை நிலைத்து நிற்கவும் நம்முடைய திறமைகளால் கிறிஸ்தவ நம்பிக்கையை பிறரிடம் பரப்புவதற்கு அருள் வேண்டிய பள்ளியில் நாம் இறங்குவோம். ஆண்டவருடைய பாஸ்தா நாட்களில் நாம் பங்கெடுக்கிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பின் அனுபவம் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திட இப்பலியில் நம்ம ஒருவருக்காகவும் வேண்டுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களின் குறைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனவருந்தை மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறங்கு வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக.
இறைவா உமது திரு அவை புதிய மக்களை பெற்றெடுத்து தொடர்ந்து வளரச் செய்கின்றீர். உம்மடியார்கள் நம்பிக்கையால் பெற்றுக்கொண்ட அருளடையாளர் வாழ்ந்து காட்டுவது நிலைத்து நிற்க செய்வீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து நாளில் பேதுரு மண்ணீருடன் சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவரிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னார் என்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவித்தின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையின்றி விடுவித்து உயிர்த்தெழ செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நான் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். உம் தூயவனை படிக்குழியை காணவிட மாட்டேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குலமுதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டேன். அவர் காலமாக்கி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடம் இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோற்றலால் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திலும் ஒப்புவிக்க மாட்டார். அவரது உடல் படுகுழியை காணவிட மாட்டீர் என்று கூறியிருக்கின்றார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்திற்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய் ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று எழுந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர் என்று சொன்னேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் இன்னம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன்னே வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டேன், உம் அன்பை படுகொழியை காணவிட மாட்டேன். பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உமது வலப்பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் உண்டு. பல்லவி. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். அனைவரும் எழுந்து நிற்கவும். அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரணம் வீழ்ந்ததுவே, வெற்றி கிடைத்ததினால் மகிழ்வுடன் பாடிடுவோம். அல்லேலூயா ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா ஜெய அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தொகுப்பு 28 இறை வார்த்தைகள் 8 முதல் 15 முடிய. அக்காலத்தில் கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்கள் எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த போது காவல் வீரர்கள் சிலர் நகரத்திற்குள் சென்று நிகழ்ந்தவை யாவற்றையும் தலைமை குருக்களுக்கு அறிவித்தனர். அவர்கள் மூப்பர்களுடன் கூடி கலந்து ஆலோசித்து அப்படை வீரருக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் சீடர் இரவில் வந்து அவரது உடலை திருடிச் சென்று விட்டனர் என சொல்லுங்கள். ஆளுநர் இதை கேள்விவிட்டால், நாங்கள் அவரை நம்ப செய்து நீங்கள் தொல்லைக்குள்ளாகாதபடி பார்த்துக் கொள்வோம் என்று அவர்களிடம் கூறினார்கள். அவர்களும் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்தவாறே செய்தார்கள். இந்நாள் வரை இந்த வதந்தி யூதரிடையே பரவியிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவத்தின் தனித்தன்மை என்னவென்று கேட்டால் அது இயேசுவின் உயிர்ப்பு என்று சொல்வார்கள்.
உயிர்ப்பின் அனுபவம் தான் கிறிஸ்தவத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியும். எனவே இந்த உயிர்ப்பின் மக்களாக வாழ்வதற்கு ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு நம்பிக்கை தந்து கொண்டிருக்கிறது என்கிற பேருண்மைக்கு சான்று பகர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை பெண்கள் அறிந்தவுடனேயே அச்சமுற்றாலும் அதே நேரத்தில் பெரும் மகிழ்ச்சி அவர்களுக்குள் பரவுகிறது. எனவே ஆண்டவர் அவர்களை சந்திக்கின்ற வேளையில் என் சகோதரரிடம் போய் சொல்லுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு இந்த செய்தியை சொல்லுகிற அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு இந்த பெண்கள் இயேசுவின் உயிர்ப்பின் செய்தியை சொல்வதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள். என உயிர்ப்பின் செய்தியை அடுத்தவருக்கு சொல்லுகின்ற மனிதர்களாக சீடர்களாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் நம்மிடம் கிடைக்கப் பெறுகிற உண்மையான நம்பிக்கை உணர்வை நமக்குள்ளே வைத்துக் கொள்கிறோம். இது அடுத்தவருக்கு சொல்லப்பட வேண்டும் என்கிற திரு தூதர்களால் வாழ்வதற்கு இறைவன் நம்மை அழைக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிட்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே உயிர்ப்பின் செய்தி என்பது நமக்கானது மட்டுமல்ல, அது அடுத்தவருக்குமானது. எனவே அடுத்தவருக்கு இந்த உயிர்ப்பின் செய்தியை சொல்லுகின்ற மனிதர்களாக திரு தூதர்களாக நாம் ஒவ்வொருவருமே மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய காதுகளுக்கும் இதயத்திற்கும் உணர்த்தப்படுகிற இந்த உயிர்ப்பின் செய்தி என்பதை நம்முள் வைத்துக்கொண்டு நம்மை இயக்குகின்ற ஒரு ஆற்றலாக கண்டுகொள்கிற மனிதர்களாக இருக்கிற அதே வேளையில் அடுத்தவரை நம்மை சுற்றி வாழ்கிறவர்களையும் உயிர்ப்பின் ஆற்றலால் உறுதிப்படுத்துகின்ற மனநிலை நமக்கு வேண்டும். பல நேரங்களில் சோர்வுகளும் தளர்வுகளும் மனிதர்களை ஆழ்கொள்ளுகிற பொழுது முடங்கி கிடக்கின்றவர்களாகவே மானுடர்கள் இருக்கின்ற பொழுது இல்லை, உயிர்ப்பின் நம்பிக்கை நம்மை உறுதிப்படுத்தும் என்கிற அந்த செய்தியை அடுத்தவருக்கு சொல்லி உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நம்பிக்கை அளிக்கின்ற மனநிலை நமக்கு வேண்டும். இதுதான் உயிர்ப்பின் அனுபவம் கற்றுத்தருகிற பாடம். என உயிர்ப்பு என்பது என்னவென்று கேட்டால் அது முடங்கி கிடப்பதல்ல, அது துணிவோடு எழுந்து நிற்பது, அடுத்த கட்டத்தை நோக்கி கடந்து போவது. எனவே இத்தகைய உயிர்ப்பின் செய்தியை திரு தூதர்களுக்கு பெண்கள் அறிவித்தது போல நாமும் அடுத்தவருக்கு சொல்லுகின்ற நாம் ஒவ்வொருவருமே திரு தூதர்கள் என்கிற மனநிலையில் வாழ பழகுவோம். இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அழித்தே என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அழித்தே மலராயின்று மலர்ந்தே உந்தன் பாதத்தில் உணரவே எழுகாயின்று உந்தன் புகழில் உருகவே இணைவே உன்னை புகழ்ந்தே என்னை பறையாய தேடுவார். இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அழித்தே என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதுமான இந்த கல்வாரி பலி இல்லாமல் இறைவன் கேட்டு நாம்படி கொண்டாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மக்களின் காணிக்கைகளை பரிவுடன் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிவிடுவதாக திருமுழுக்கினால் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்னென்னும் உள்ள பேற்றினை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, காலத்திலும் புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான நாளில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் இனிக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவு தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தரனை வரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்டு தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்மழைகளின் தடமூலம் ஆண்டவர். உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரின் நன்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை புனித காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பு கரைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவு அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, உலகில் பரவியிருக்கும் திரு அவை நினைவுகூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள் பீட்டர், சூரியநாதன், சதீஷ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருக்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக நான் நினைவுறுகிற ஜோயல், கிறிஸ்டியானோ, டோமினிக், ரைமன் என்பவர்களையும் உமது திருமுக ஒளியில் உள்ளே பெருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரை இங்கு தங்களுடைய நன்றி பலியையும் வேண்டுதல் பலியையும் கொடுக்கக்கூடிய சாமுவேல், ஜோஷுவா, சோமி, மேரி, இன்ஃபெண்டா, ஆரோக்கியநாதன், மேபல், ஆனந்த், ரொனால், எகலன் மேரி, ஆல்பர்ட், ஆரோக்கிய மேரி, காணிக்கராஜ், வேதா இவர்களை உமது அருளால் நிரப்பி காத்தருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகிற புனித ஹன்சல், இவ்வுலகம் கூர்ந்தவராய் இருந்தவராய் புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வை பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இதை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்துள்ளோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் மீது நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற இன்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மட்டுமே வழித்தருள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய உங்களுடைய இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இரணின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உயிர்ப்பின் செய்தியை பிறருக்கு எடுத்துரைக்கின்ற திருத்தூதர்களாக நம்மை அழைக்கின்றார்கள். இவருடைய விருந்தலை தகுதியான முறையில் பங்கெடுக்கும் நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். வாழ்வும் சாவும் போராட நீ எழுந்தார். வாழ்வும் சாவும் போராட
வாழ்வின் வெற்றி உனதன்றோ வாழ்வில் வென்றாய் நீ வாழ்வில் சாவை வென்றாய் நீ வாழ்வினை கொன்றார் வாழ்ந்தாரோ வாழ்வே உயிர்த்தார் பாரதியர் வாழ்வினை கொன்றார் வாழ்ந்தாரோ வாழ்வே உயிர்த்தார் பாரதியர் சூழும் இருளை நீ வென்றார் சோர்வு குன்றார் அருந்தார் வாழ்வில் சாவை வென்றாய் நீ அல்லேலூயா பாடிடுவோம் ஆனந்தமாய் புகழ் கூறிடுவோம் அல்லேலூயா பாடிடுவோம் ஆனந்தமாய் புகழ் கூறிடுவோம் வல்ல தேவன் நாமத்தனை வாழ்த்திய நாமும் போற்றிடுவோம் வாழ்வில் வேந்தாவாராய் நீ வாழ்வில் சாவை வென்றாய் நீ வாழ்வில் வேந்தாவாராய் நீ வாழ்வில் சாவை வென்றாய் நீ வாழ்வும் சாவும் போராட வானோர் வியங்கதி எழுந்தார் வாழ்வும் சாவும் போராட வானோர் வியங்கதி எழுந்தார் வாழ்வின் பொருளே நீ என்றோ வாழ்வின் வெற்றி உனதன்றோ வாழ்வில் வேந்தாவாராய் நீ வாழ்வில் சாவை வென்றாய் நீ வாழ்வில் வேந்தாவாராய் நீ வாழ்வில் சாவை வென்றாய் நீ அல்லேலூயா பாடிடுவோம் ஆனந்தமாய் புகழ் கூறிடுவோம் அல்லேலூயா பாடிடுவோம் ஆனந்தமாய் புகழ் கூறிடுவோம் வல்ல தேவன் நாமத்தனை வாழ்த்திய நாமும் போற்றிடுவோம் வாழ்வில் தேவாராய் நீ வாழ்வில் சாவை வென்றாய் நீ உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நாளும் வளர்த்திடுவோம் நல்லோராய் எம்மை
மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் இதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராய மீட்பர் இயேசுவின் தூய்மை இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாக்காமரை நிகழ்வின் அருளைகள் மனங்கள் பொங்கி வழியும் உம்மை வேண்டுகின்றோம். முடிவில்லா மீட்பின் வழியில் பயணம் தொடங்கியவர்கள் உம் கொடைகளுக்கு தகுதி உள்ளவர்களாகுமாறு நீர் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். உயிர்ப்பு நம்பிக்கையின் திருத்தூதர்களாய் வாழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. விண்ணவர் மகிழ்ந்து பாட, மன்னவர் மகிழ்ந்து தேட, விண்ணவர் மகிழ்ந்து